So hi everyone, welcome to our channel YouTube Brutus. இந்த சேனல்ல வந்து UGC NET paper 1 related videos வந்து post பண்ண போறோம். So make sure if you are interested, please do subscribe to the channel. ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து இப்போதைக்கு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக டாபிக் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்ஸ் இருக்கும், நோட்ஸ் அதே மாதிரி சைட் பை சைட் பிஒய்க்யூஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். we know UGC NET paper 1 UGC NET எக்ஸாமே மோஸ்ட்லி பிஒய்க்யூஸ் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறதுல வந்து ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு வந்து 2 ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர் பண்ணலாம். பிகாஸ் எப்படி பார்த்தாலுமே டூ அட்லீஸ்ட் மினிமம் 2 questions வந்து இதுலேருந்து வந்துடும் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து. ஸோ we are going to cover 2 universities, 2 major universities. செகண்ட் வீடியோஸில் வந்து ஃபர்தராக இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ ஹையர் எஜுகேஷன் ஹவு இட் இஸ் எவால்வ்டு, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேதிக் பீரியட், அப்புறம் புத்திஸ்ட் பீரியட், மிடிவல் பீரியட், ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் வந்து நிறைய என்னென்ன லாஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து எஜுகேஷன் எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்லேருந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 3rd century BCE வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மோஸ்ட்லி எப்பவுமே வந்து ஓரல் மெத்தடாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து இப்போ குருகுலம் எஜுகேஷன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து சிந்தன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தனைனா நம்ம சிந்தனைன்னு சொல்லுவோம்ல, திங்கிங் பேஸ்டாகவும் நீங்க திங்க் பண்ணி எப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து as I said குருகுலம் பாடசாலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டெம்பிள்ல இல்லை ஒரு கோயில்ல போயிட்டு அவங்க வந்து ஒரு குரு கிட்ட கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து அவங்க குரு தட்சணை அப்படிங்கிற வந்து ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேதிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா ஆரியன்ஸ் மூலமாக தான் டெவலப் ஆச்சு. ஸோ தெர் ஆர் 4 வேதாஸ், ரிக் சாம யஜுர் அதர்வ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 4 படிக்கிறது தான் வந்து வேதிக் எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் வந்து ப்ரீவியஸாக இருந்த ஏன்ஷியன்ட் எஜுகேஷனில் வந்து இந்த 4மே மேஜர் திங்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேதாஸ் படிக்கிற இந்த 4 வேதாஸையும் வந்து படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர்ஸை பொறுத்து, மாரல் கேரக்டர், குட் வேல்யூஸ், அவன் எப்படி இருக்கான் அவனோட கேரக்டரை பொறுத்து வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த 4 வேதாஸ் படிக்கிறதுக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக இப்போ இருக்க மாதிரி ஃபிக்ஸ்டு ஃபீஸ் எல்லாம் இல்லை. குருதக்ஷிணா அப்படிங்கிறத வந்து ஒன்று கொடுத்து படித்தாங்க. மினிமம் சோஷியல் இன்ஃபரன்ஸ் இன் எஜுகேஷனல் ரூல்ஸ், இப்போ இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இல்லை, டெய்லி ஸ்கூல் வரணும், காலேஜ் வரணும். அவங்களோட மாரல் கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதே மாதிரி வேல்யூ வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து வேல்யூ எஜுகேஷன்லாம் இருக்கும்ல, அது ரிலேட்டடாக தான் வந்து அவங்களோட எஜுகேஷனே இருந்துச்சு. வேதிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது லேர்னிங் ஆஃப் தீஸ் 4 வேதாஸ், அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து பில்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆரிஜின் ஆஃப் வேதாஸ் as I said ஆரியன்ஸ் மூலமா வந்து டெவலப் ஆச்சு. ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹிந்து குஷ் சமவெளியில இருந்து 1500 to 1000 BCEல வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க. நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து அவங்க டெவலப் பண்ணதான் வந்து வேதாஸ். இந்த 4 வேதாஸ் சொல்றோம், அவங்க டெவலப் பண்ணதான் வேதாஸ். வேதா அப்படின்னா என்ன அப்படின்னா நாலேஜ்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்தியன் வேதிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலராக டாபிக் தனி பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அதுவுமே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 1 questions will be asked from that. ஸோ மூவிங் ஆன், நம்ம ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் போகலாம். ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தக்ஸிலா. தக்ஸிலா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து இட் இஸ் அ நேம் ஆஃப் அ டவுன். ஒரு டவுனோட பேர் தான் தக்ஸிலா. அது வந்து கேபிட்டல் ஆஃப் காந்தார் கிங்டம். அந்த தக்ஸிலாங்கிறது ஒரு பிளேஸு காந்தார் கிங்டமோட கேபிட்டலாக இருந்துச்சு. அது இப்போ ப்ரெசென்ட்ல எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இட் இஸ் ஆல்சோ பிஒய்க்யூ. ராவல்பிண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ லொக்கேட் ஆகிருக்கு. ப்ரெசென்ட் பாகிஸ்தானில் வந்து முதல்ல தக்ஸிலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. 7th century BCEலயே வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி தக்ஸிலா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நிறைய டிராவலர்ஸ்லாம் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா யுவாங் சான்,
அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த யுனிவர்சிட்டி வந்து நலந்தா அண்ட் விக்ரம்ஷிலா அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தரா பார்ப்போம். அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே பிஒய்க்யூல கேட்பாங்க. எந்த சைனீஸ் என்னென்ன நெறைய டிராவலர்ஸ்லாம் குடுத்து, அவங்க வந்து எந்த யுனிவர்சிட்டிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க, எந்த யுனிவர்சிட்டிஸ் கூட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த யுனிவர்சிட்டி வந்து எதுக்கு மேஜரா ஃபோக்கஸ் என்ன சொல்லிக் குடுக்கப்பட்டாங்க, எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பிரம்மானிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அதே மாரி இங்க வந்து யார் யாரெல்லாம் ஃபேமஸான ஸ்காலர்ஸ், ஃபேமஸான ஆ நல்லா படிச்ச அவங்கலாம் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா, பனினி, சாணக்யா இல்ல கௌடில்யா, சராகா அப்படிங்கிற 3 பேருமே வந்து தக்ஷிலா யூனிவர்சிட்டீஸ்ல வந்து இருந்தாங்க. ஃபேமஸான ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறது இவங்க 3 பேரு. பனினி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் கிராமரியன். சான்ஸ்கிரிட்ல வந்து சயின்டிஃபிக் கிராமர் ரிலேட்டடா வந்து அவர் நெறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அவருமே தக்ஷிலா கூட அசோசியேட்டா இருக்காரு. கௌடில்யா அண்ட் சாணக்யா அவர் வந்து அர்த்த சாஸ்திராவோட ஆத்தர். அவருமே வந்து இந்த யூனிவர்சிட்டி கூட அசோசியேட்டா இருக்காரு. சராகா அப்படிங்கிறவர் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட். இந்த 3 பேரும் வந்து பார்த்துக்கோங்க. மேபி இவங்களோட ஃபீல்ட பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சான்ஸ்கிரிட் கிராமரியன் இந்த சைட் கொடுத்து மேட்ச் பண்ற மாதிரியும் கேட்கலாம். சராகா அப்படிங்கிறவர் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ஒன் ஆஃப் த மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்காலர் அப்படின்னா அது வந்து சராகா தான். அவர் வந்து என்ன ஒர்க் எழுதியிருக்காருன்னா சம்ஹிதா அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காரு. அது வந்து ஆயுர்வேதால வந்து ஒரு டெக்ஸ்ட். அதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷனும் வந்து இதுல வந்து ஃபேமஸா இருந்தது. as I said பிரமானிக்கல் எஜுகேஷன் as well மெடிக்கல் எஜுகேஷன் வந்து தக்ஷிலால வந்து ஃபேமஸா இருந்திருக்கு. அட்மிஷன் was decided by teachers, students choose their subject. அட்மிஷன் வந்து இப்ப டீச்சருக்கு உங்களை வந்து ஓகே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் வந்து they will take you into the university. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப இருக்க மாதிரி தான் உங்களுக்கு என்ன படிக்க பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கலாம். மினிமம் 16 இயர்ஸ் வந்து நீங்க வந்து ஆயிருக்கணும். இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து உள்ள போறோம்னா மினிமம் 16 இயர்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி இப்ப இருக்க மாதிரி டிப்ளமோ, டிகிரி, எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சப்ஜெக்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி மேஜரா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 3 வேதாஸ், வேதாந்தா, கிராமர், ஆயுர்வேதா. as I said பிரமானிக்கல் எஜுகேஷனும் மெடிக்கல் எஜுகேஷனும் தக்ஷிலால ஃபேமஸ். வேதாந்தா, கிராமர், ஆயுர்வேதா இந்த 3 தான் வந்து மேஜரா இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. அது இல்லாம மிலிட்ரி சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி, அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், அப்புறம் வந்து 18 கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஒய்க்யூல வந்து கேட்பாங்க. இதுல வந்து பிஒய்க்யூல வந்து ஒரு கொஸ்டின், மிலிட்ரி சயின்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி எந்த யூனிவர்சிட்டி கூட அசோசியேட்டா ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிஒய்க்யூ. ஸோ ஃபேமஸ் ஃபார் மிலிட்ரி ட்ரைனிங் சென்டர் as I said. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் பேஸ்டு அந்த ரிசர்வேஷன் மூலமா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கிரீக் கல்ச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த தக்ஷிலா வந்து கட்டியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து யூனிவர்சிட்டி டவுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து வந்த யூனிவர்சிட்டிலேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நலந்தா அப்படிங்கிறது வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னா ராஜ்கிர் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. இது வந்து பிரசன்ட் பீகார் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த பீகார்ல வந்து இருக்கு. பர்த் பிளேஸ் ஆஃப் சரிபுத்தா, டிசிப்ளின் ஆஃப் லார்ட் புத்தா அசோசியேட்டட் வித் மகாயான புத்திசம். இது வந்து இந்த இடம் ராஜ்கிர் அப்படிங்கிற இடம் வந்து புத்தரோட அவரோட சீடர் சரிபுத்தா அவரோட பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சரிபுத்தா வந்து எதோட அசோசியேட்டா இருக்காரு அப்படின்னா மகாயான புத்திசமோட அசோசியேட் ஆன ஆத்தர் யாரு, ஸ்காலர் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து சரிபுத்தா. அவரோட பர்த் பிளேஸ்ல தான் இந்த நலந்தா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி வந்து லொகேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்ட். இட் இஸ் ஆல்சோ அண்ட் பிஒய்க்யூ. மேஜர் புத்திஸ்ட் சென்டர் ஃபார் லேர்னிங். இது வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் புத்திஸ்ட்காக வந்து நிறுவப்பட்ட யூனிவர்சிட்டி அப்படின்னா அது வந்து நலந்தா. கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஹிஸ்டரி. ஸோ இது வந்து எஜுகேஷனல் அப்புறம் 500 CE-லேருந்து 1200 வரைக்கும் இது வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து இது வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. இது வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், பாரிஸ், ஹார்வர்ட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா 1510 டீச்சர்ஸ் அண்ட் 8500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா படிச்சுக்கோங்க. இயர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மேபி உங்களுக்கு வந்து குரோனாலஜியில் வந்து கேட்கலாம்.
ஸோ ஹியூவாங்ஸ்வாங் இங்கே வந்து நம்ம மேலே ஒருத்தர் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹியூவாங்ஸ்வாங் வந்து வந்திருக்காரு 7th centuryல. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து எந்த டைனாசிட்டி கீழே டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஸோ இட் இஸ் டெவலப்ட் அண்டர் குப்தா டைனாசிட்டி. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டைனாசிட்டி கீழே டெவலப் ஆச்சு, யார் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ல வந்து ஆஃபர் டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ 2010ல வந்து நலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்ட் அஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. எந்தெந்த கண்ட்ரியோட சப்போர்ட் மூலமா அப்படின்னா ஜப்பான், சைனா, தாய்லாந்து, லாயஸ், சிங்கப்பூர் அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரிஸோட சப்போர்ட் மூலமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா வந்து நலந்தா வந்து ஆகிடுச்சு. ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர் அண்ட் ஸ்ட்ராங் லாஜிக் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி as I said அவங்க வந்து நிறைய இன்டர் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்க மாதிரி. ஏன்னா as I said ஜப்பான், சைனா அவங்கெல்லாம் இருக்கனால வந்து கல்ச்சர் வந்து நிறைய வைடா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அட்மிஷன் ஆஃபீஸர் வந்து என்னன்னு சொல்றாங்க, துவார்பண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல வந்து 8 பெரிய ஹால்ஸ் வந்து இருக்கு. சமக்ராமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 300 ஸ்டடி ரூம்ஸ் வந்து இருக்கு. அட்மிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து மேல ஆக்சுவலா பார்த்தோம், அட்மிஷன் வந்து டிபெண்ட்ஸ் டோட்டலி அப்பான் த டீச்சர். இங்க வந்து அட்மிஷன் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் மினிமம் ஏஜ் வந்து கேட்பாங்க. மினிமம் ஏஜ் தக்ஷிலால வந்து 16 நம்ம பார்த்தோம், இதுல வந்து 20 இயர்ஸ். அதே மாதிரி மெனி ஃபெசிலிட்டிஸ் வேர் ஃப்ரீ ஃபீஸ் எல்லாம் அப்படி எதுவும் இல்லை. ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி இப்போ நம்ம பிரின்சிபல் சொல்றோம்ல, அந்த மாதிரி அவங்கள வந்து சான்சலர் வந்து குலபதி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்ட் ஒரு ஃபீல்ட்ல வந்து இப்போ டாக்டரேட்லாம் முடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் இன் சூத்ராஸ் அண்ட் சாஸ்திராஸ் அவங்கள வந்து ஷிப்தாரா அப்படின்னு சொல்றாங்க. டீச்சிங் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேல பார்த்தோம் தக்ஷலால வந்து வேதாஸ் தான் டீச் பண்ணாங்க அப்படின்ட்டு. இங்க என்னென்ன டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா லெக்சர்ஸ் கொடுக்கறது, டிபேட்ஸ், டிஸ்கஷன், எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. So followed a highly formal Vedic learning system, had a huge 9-story library. ரத்னாசாகர் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து நலந்தா யூனிவர்சிட்டி கூட தான் அசோசியேட் ஆயிருக்கு. இட் இஸ் ஆல்சோ a BYQ. ஸோ இது வந்து மறுபடியும் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. as I said இது வந்து குப்தா டைனாசிட்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி யார் டெஸ்ட்ராய் பண்ணா அப்படின்னா டர்கிஷ் இன்வேடர் பக்தியார் கில்ஜி மூலமா வந்து இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி ஃபேமஸ், இட் இஸ் வெரி வெல் நோன், ஆஃபன் ஆஸ்க்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஃபர்தராக வர எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணோம். அது ரிலேட்டடாக இருக்க 2012 வந்து இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, which one of the following ancient centers of learning was known for its specialization in medicine and military science? We know the answer, that is Taxila. So, which ancient university was the first international residential university? As I said, it is Nalanda. So, which ancient center of learning was associated with Panini, Chanakya and Charaka? Panini வந்து grammarian, அதே மாதிரி சாணக்கியா வந்து அர்த்தசாஸ்திராவோட ஆத்தர், சராக்கா வந்து மெடிக்கல் சயின்ஸ். ஸோ யார் கூட அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னா தக்ஷிலா யூனிவர்சிட்டி கூட அசோசியேட் ஆயிருக்காங்க. விச் ஏன்ஷியன் யூனிவர்சிட்டி அட் 9-story பில்டிங் கால் ரத்னாசாகர் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி, ரைட்? அது வந்து 2017ல கேட்டது BYQ. அதே மாதிரி 2019ல விச் ஏன்ஷியன் யூனிவர்சிட்டி வாஸ் டெஸ்ட்ராய்ட் பை பக்தியார் கில்ஜி, இந்த இயர் பார்த்துக்கோங்க. அது வந்து என்னதுன்னா நலந்தா. ஓகே, so these அதே மாதிரி which ancient university had a 9-story library and was first international residential university? Nalanda. So first university in the world அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து தக்ஷிலா. So these are some of the PYQs. இதெல்லாம் வந்து previous yearல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து இருக்க யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஃபர்தராக இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.